அதன் பெயர் சிட்டு. சிட்டு மிகவும் துருதுருவென்று இருக்கும். சிட்டுவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு நாள் பறவையைப் போல உயரப் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. தினமும் காலையில் பூங்காவுக்கு வரும் பறவைகளைப் பார்த்து, ஆஹா, எவ்வளவு அழகாக பறக்கின்றன, நானும் ஒரு நாள் அப்படிப் பறப்பேன் என்று நினைத்துக் கொள்ளும். அன்று ஒரு நாள் சிட்டு ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருந்தது. மரத்தின் மேலே ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி சிட்டுவைப் பார்த்து, என்ன சிட்டு, சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. சிட்டு தன் ஆசையை கிளியிடம் சொன்னது. கிளி அக்கா, எனக்கு உன்னைப் போல பறக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆனால் என்னால் முடியவில்லையே என்று வருத்தத்துடன் சொன்னது. கிளி சிரித்துக்கொண்டே, சிட்டு, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. பறவைகளால் பறக்க முடியும், பூனைகளால் வேகமாக ஓட முடியும், மரத்தில் ஏற முடியும் என்று சொன்னது. கிளி தொடர்ந்து, உன் திறமையை நீ ஏன் சோதித்துப் பார்க்கக்கூடாது என்று கேட்டது. சிட்டுவுக்குப் புரிந்தது. அதுவரை பறக்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்த சிட்டு இப்போது தன் திறமையைப் பற்றி யோசித்தது. ஆமாம், என்னால் வேகமாக ஓட முடியுமே, மரத்தில் ஏற முடியுமே என்று மகிழ்ச்சியுடன் நினைத்தது. அன்று முதல் சிட்டு பறக்க வேண்டும் என்ற கனவை விட்டுவிட்டு தன் திறமையை வளர்த்துக் கொண்டது. மரத்தில் வேகமாக ஏறப் பழகியது. எலிகளைப் பிடிப்பதில் திறமை பெற்றது. சிட்டுவின் அம்மா, அப்பா, பாருங்கள், நம் சிட்டு எவ்வளவு திறமையாக இருக்கிறது என்று பெருமையாகப் பேசிக் கொண்டார்கள். சிட்டுவுக்குப் புரிந்தது, பிறரைப் போல ஆக வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் நாமாக இருப்பதும் நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம் என்று. அந்தப் பூங்காவின் மகிழ்ச்சியான பூனையாக சிட்டு மாறியது. நீதி: நாம் ஒவ்வொருவரும் தனித்திறமை கொண்டவர்கள். நம்முடைய பலத்தை நாம் உணர்ந்து செயல்பட